பார்க்கிறோம். ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுப்பார். அவரால் கொடுக்க முடியாத புண்ணியம் என்று எதுவுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் நீக்கி எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். கடைசியாக கவனிப்போ, நான் சொன்னேனே நம்மோடு கூட இருப்பார் என்று. இதே வேத புத்தகத்தில் மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே, நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த பிள்ளைக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இம்மானுவேல்னு சொன்னா நம்மோடு கூட இருப்பார்னு அர்த்தம். அப்படின்னாக்கா நம்ம கூடவே இந்த இயேசு தெய்வம் இருப்பார், இயேசு தெய்வம் இருப்பார். அவர் சொன்னது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சொல்லல, பொதுவாய் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் நாங்க வந்துட்டு அருமையான சரி செய்த சர்ச்சைக்கு வராரு, அவங்க வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லாம ஏன் ரோட்ல நின்று சொல்றோம், பொதுவா சொல்றோம்னா அவர் சொன்னாரு உங்க எல்லாரும் கூட நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த செய்தியை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றோம். அதான் கிறிஸ்துமஸ் செய்தி, அதான் இயேசு பிறந்த செய்தி, அதான் நற்செய்தி. இந்த செய்தி தான் உங்களுக்கு தேடி உள்ளம் தேடி இல்லம் நாடி நாங்க வந்து உங்க பகுதியில சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த இயேசப்பா நம்ம கூடவே இருப்பார். கலங்காதீங்கம்மா, ஐயா பாரு, எல்லாம் இருந்தா எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டா எல்லாரும் போயிடுவாங்க. உயர்வு இருந்தா வருவாங்க, தாழ்வு வந்துட்டா போயிடுவாங்க. வசதி வாய்ப்பு இருந்தா நம்மளை தேடி வருவாங்க. எல்லாம் நம்மளை இழந்து நம்ம தனிமையா நின்னு சொன்னா பக்கத்தில் நின்னா கூட இங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு தெரியாதது போல கேட்டுட்டு தாண்டி போயிடுவாங்க. அதான் உலகம், அதான் மனுஷன். ஆனா உலகம் மறந்தாலும், மனிதர்கள் மறந்தாலும், மற்றவங்க மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், நம்பினவங்க மறந்தாலும், நண்பர்கள் மறந்தாலும், நம்ம எதிர்பார்த்தவங்க எல்லாம் கைவிட்டாலும் இந்த இயேசு சாமி ஒருவர் நம்மளோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஒரு கை தட்டலாமா? அவரு நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் எப்போது நம்ம கூட இருப்பார், எப்போது நம்ம கூட இருப்பார். மற்றவங்க வெறுத்தால் நம்ம கூட இருப்பார், மற்றவங்க வேணாம்னு சொன்னா நம்ம கூட இருப்பார். போறாம்ப நல்லா இருப்பானா இவன் அப்படின்னு மற்றவங்க சபித்தாலும் நம்ம கூட இருப்பார். அவர் சபிக்காத ஒரு தெய்வம், அவர் நமக்கு தீமை செய்யாத ஒரு ஆண்டவர், அப்பேற்பட்ட நல்ல ஒரு தெய்வம். கூட நான் இருப்பேன். அவர் இம்மானுவேல். நம்ம எந்த கஷ்டத்தின் வழியா போனாலும் இருப்பார், தனிமையின் வழியா போனா இருப்பார், பாடுகள் வழியா போனா இருப்பார். ஐயோ மற்றவங்க கைவிட்டாங்களே ஏங்கி நாம நின்னாலும் இந்த இயேசு சாமி கூட இருப்பார். அதான் கிறிஸ்துமஸ், அதான் கிறிஸ்துமஸ்.